வணக்கம் நண்பர்களே, தமிழ் பிளாசம் சேனலில் அமர்நாத் சாக்லேட் கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதற்கு தேவையான பொருட்கள்: அமர்நாத் ஃப்ளோர் 125 ml, அரை கப்பு. இது நல்லா சலிச்சிக்கலாம். அப்போ தான் கேக் நல்லா சாஃப்டாக கிடைக்கும். ஒரு டைம் சலிச்சா போதும். இந்த குப்பையை தூக்கி போட்டுடலாம். பாதாம் பவுடர் 1/4 கப்பு 60 ml. பாதாம் நல்லா கழுவிட்டு காய வச்சுட்டு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பவுடர் அரைச்சிங்க அப்படின்னா எண்ணெய் விட்டுரும். இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சிட்டு கொஞ்சமாக சலிச்சிட்டு இங்கே பாருங்கள், கொரகொரப்பாக இருக்கிறது நீங்கள் இப்படியே போட்டுடலாம். போட்டு நல்லா கலந்துக்கோங்க. இந்த மாதிரி பண்ணுறப்போ நல்லா சாஃப்டாக இருக்கும் கேக்கு. நல்லா கலந்து விட்டுக்கலாம். உப்பு 2 பிஞ்ச், பேக்கிங் சோடா 1/4 டீஸ்பூன், பேக்கிங் பவுடர் 1/2 டீஸ்பூன் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இந்த மாவோடு நல்லா மிக்ஸ் ஆகட்டும். இது தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இன்னொரு பவுலில் ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். நல்லா கைவிடாமல் பீட் பண்ணிக்கோங்க ஒரு 5 நிமிஷம். கேக் அப்போ நல்லா சாஃப்டாக கிடைக்கும். நல்லா இந்த மாதிரி விஸ்கால் பீட் பண்ணிக்கோங்க. 1/4 கப்பு பட்டரு, ரூம் டெம்பரேச்சர் பட்டர் எடுத்துக்கோங்க. அன்சால்ட்டட் பட்டர் தான் எடுத்திருக்கேன். இது நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இதுவும் 60 ml. பால் 60 ml, 1/4 கப் எடுத்திருக்கேன். நல்லா பீட் பண்ணிக்கோங்க. நாட்டு சக்கரை அரை கப்பு 125 ml. நல்லா இதையும் பீட் பண்ணிக்கோங்க. அந்த நாட்டு சக்கரை இதுவும் நல்லா கரையணும். நல்லா பீட் பண்ணி இப்படி எடுத்துக்கோங்க. பாருங்கள், நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போது கலந்து வச்ச மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கட்டி இல்லாமல் ஒரு பக்கமாக நல்லா கலந்துக்கலாம். ஒரு பக்கமாக நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மாவு போட்டு கலந்துக்கலாம். கலக்கிறப்ப கொஞ்சம் கெட்டியாக இருந்ததுன்னா பால் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைனா தண்ணி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் இதில் பால் சேர்க்குறேன். எல்லா மாவும் சேர்த்தாச்சு. இந்த மாதிரி எல்லாத்தையும் கலந்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடரையும் சலிச்சிக்கலாம். இதில் கட்டி கட்டியாக இருக்கும் கொக்கோ பவுடரில், அதனால் இந்த மாதிரி சலித்து சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி கட்டியெல்லாம் இந்த மாதிரி ஸ்பூனால் இது பண்ணி நல்லா சலிச்சிக்கோங்க. நல்லா சலிச்சாச்சு. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப கெட்டியாக இருந்ததுன்னா பால் சேர்த்துக்கலாம். ரொம்ப கெட்டியாக இருக்குது பாருங்கள். நமக்கு கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும். 1/4 கப்பு நான் பால் சேர்த்துருக்கேன். நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்துக்கோங்க. ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. நான் 1/4 கப்பு பால் சேர்த்துருக்கேன். இதில் நல்லா கலந்துக்கலாம். இந்த பதத்துக்கு இருக்கணும். கேக் டின்னில் கொஞ்சமாக ஆலிவ் ஆயில் தடவிக்கலாம். இதுக்கு மேலே பேக்கிங் ஷீட்டை வச்சு அதுக்கு மேலேயும் ஆலிவ் ஆயில் தடவிக்கலாம். இது நல்லா எல்லா பக்கமும் தடவி விட்ருங்க. கேக் அப்போ ஒட்டாமல் கிடைக்கும். கேக் பேட்டரை கேக் டின்னில் ஊற்றிடலாம். நல்லா டேப் பண்ணி விடுங்க. அப்போ தான் ஏர் பபிள்ஸ்லாம் ரிலீஸ் ஆகும். இட்லி பாத்திரத்தை 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன் உள்ள மணலை போட்டு. இப்போது கேக் பேட்டர் உள்ளே வச்சிடலாம். ஒரு 35 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம பார்க்கலாம் கேக் வெந்துருச்சு என்னன்ட்டு. 35 நிமிஷம் ஆயிடுச்சு, எடுத்து பார்க்கலாம். இந்த மாதிரி கத்தி வச்சு குத்தி பாருங்கள், வெந்திருக்கணும். சைடில் எல்லாம் பாருங்கள், ஒட்டவே இல்லை கத்தியில். இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போ கேக் ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஆறட்டும். ஆறின பிறகு இந்த பேக்கிங் ஷீட்டை எடுக்கலாம். இந்த பேக்கிங் ஷீட் எடுக்கிறப்ப பாருங்கள், ஒட்டவே இல்லை. எண்ணெய் தடவுனே இந்த மாதிரி ஒட்டாமல் கிடைக்கும் நமக்கு கேக்கு. எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். நான் இப்போ கட் பண்ணி காமிக்கிறேன். நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக இருக்குது கையில் அமுக்கிறப்பவே. இந்த கேக் எந்த மாவுலையும் செய்யலாம். தினை மாவு, ராகி மாவு, கம்பு மாவில். சுவையான கேக் ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இந்த அமர்நாத் சாக்லேட் கேக் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் என்னென்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.